சார் வணக்கம். சார் வணக்கம். நம்பித்தான் இருக்கு எங்க மச்சனை தேவை வச்சிருக்கேன். ஆமா, செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், காங்கிரட் போடணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். கும்பிட்டுக்கிட்டே தெரிவேன். பணம் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். எப்படி? அக்கா 5ஆம் தேதி கட்டிருங்க, உங்களை கும்பிடுறேன் அக்கா அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். இப்படி கும்பிட்டுக்கிட்டே தெரிவாங்க. விடிவெள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன கணக்கு? அதுக்கு ஏன் விடிவெள்ளின்னு பேர் வச்சா தெரியுமா? தள்ளி விடியும்னே வந்துடாண்டா 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் லோனுக்காரனா இல்ல கல்ல புரிச்சான்னு தெரியல. புருஷன் அந்நேரம் வர்றேன் வந்துடுறேன். வீட்டு வாசல்ல வந்து பாய ஒண்ணு விரிச்சிறேன், ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சிடறேன். எதுக்கு? விடி வெள்ளியா விடியும்னே பணத்தை வசூல் பண்ணணும். இல்லைன்னா அந்த விடி வெள்ளி அந்த லைட் எரிஞ்சையில பணத்தை வசூல் பண்ணிடணுமா? பணத்தை வசூல் பண்ணோம்னா விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடெல்லாம் இருண்டு குட்டியாச்சிரா போயிடணும். அவங்க வீடெல்லாம் விளக்கு புடிச்சு ஓஹோன்னு ஆயிரணுமா? ஓஹோ. இதுலயும் குலத்தலைவி 10 பேருக்கு ஒரு ஆளு குலத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா நோத்தா அவங்க இந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி.